சசிகலா காலில் விழுந்தார், சேலையை தூக்கி பார்த்தாருன்னு. சேலையை தூக்கி பார்த்துருக்கலான்னு சொல்லி இது உதயநிதி தான் எடப்பாடியை பற்றி சொல்கிறார். எப்பயுமே தன் இயல்புல சாதியை பற்றி பேசாத சசிகலா முதல் முறையாக அதிமுக ஜாதிய கட்சின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. பாஜக ரொம்ப நாள் அதிமுக கூட்டணிக்காக இவங்களை சந்திக்கவே விட மாட்டேன்ட்டாங்க, இவங்களை மேடையே ஏற்ற மாட்டேன்ட்டாங்க. அப்போ கூட பொறுமையாக காத்துட்டு இருந்தாங்க. அதுக்கடுத்து அதிமுக இனிமேல் வராதுங்கிறது உறுதியான பிறகு தான் இவங்களை அவங்க சேர்த்துக்கிட்டு திமுக விமர்சனம் பண்ணாட்டி அதிமுக தொண்டர்களை கவர முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியும். அதுக்காக அப்பப்போ சில அறிக்கைகளை விட்டுட்டு இருக்காங்க. எந்த போராட்டத்தையும் நடத்துறது இல்லை, எந்த பொதுக்கூட்டத்தையும் நடத்துறது இல்லை, எந்த தேர்தலையும் அவங்க நிற்க முடியாது. எம்ஜிஆர் காலத்திலே திராவிட கொள்கைகள்லேருந்து அதிமுக கொஞ்சம் தானே விலக்கி கொண்டது. ஏன்னா திராவிடம்ங்கிறது ஒரு பொய்யான தோற்றம். இவங்க இப்போ பாஜக கண்ட்ரோலில் இருக்கிறாங்க. ஆமாம், 3 பேருமே அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்காங்க. வெட்டருடைய நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தோமே அரசியல் விமர்சகர் மூத்த கலைஞர் கலை அவர்கள் நம்மளே இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். திரும்பரை திரைப்படங்கள் எல்லாத்துலேயுமே சொல்லுவாங்க, படம் ஆரம்பிக்கிறது என்னதான் ஆச்சு இந்த கிராமத்துக்கு, என்னதான் ஆச்சு இந்த ஊர் மக்களுக்கு அப்படிங்கிற இப்போ 2 நாளாக பேசக்கூடிய பொருளாக இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தா அதிமுகவில் கொஞ்சம் உட்கட்சிக்குள்ள தலைவர்கள் எல்லாருமே போய் பேசிட்டு வந்தாங்க. கொஞ்சம் பூசலான ஒன்றா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி செய்திகள் எல்லாமே வந்துட்டு இருக்கு. ஸோ அதிமுகவுக்கு இப்போ என்னதான் சார் ஆச்சு? இல்லை, அதிமுகவில் இந்த முன்னாள் அமைச்சர்கள் 6 பேர் எடப்பாடி அவர்களை போய் சந்தித்து ஓபிஎஸ், சசிகலா, தினகரன் அவர்களை இதுவரை உள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறதா பேசினதாக வெளியில் தகவல் வருது. ஆனால் அதிமுக அவங்க அலுவலகம் மூலமாக அதை மறுத்துருக்குறாங்க. அவங்க ஸ்போக்ஸ் பர்சன் மூலமாக அது மாதிரி ஒன்றும் நடக்கலைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த போனவங்க அமைச்சர்களும் முன்னாள் அமைச்சர்களும் நாங்கள் இது போய் எடப்பாடிகிட்ட பேசணும்னு சொல்லலை. அதிமுக தரப்பில் வெளியிடப்பட்ட தகவல் என்னென்னா, அவங்க ஒரு கல்யாணத்துக்கு வந்தாங்க பக்கத்தில், சேலத்து பக்கத்தில். அப்படியே எடப்பாடி அவர்களை பார்த்துட்டு போனாங்க. அது அந்த நேரத்தில் தேர்தல் தோல்விகளை பற்றி பல பேச்சுக்கள் பேசினாங்க, பின்னடைவை பற்றி பேச வேண்டிய நிர்பந்தம் பேசினாங்க. இப்போ எடப்பாடி அவர்கள் நாளையிலேருந்து நான் தொகுதி வாரியாக நம்ம நிர்வாகிகளை சந்திக்கிறேன், ஆய்வு நடத்துகிறேன், அவங்க கருத்துக்களை கேட்குறேன், என்ன பண்ணலாங்கிறது நம்ம இந்த இதெல்லாம் முடிஞ்ச பிறகு நம்ம கூடி முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அனுப்புதா கேள்வி. ஆனால் இந்த ஓபிஎஸ் இவங்களை இணைப்பதை பற்றி பேசுனதா எந்த தகவலும் வரலை. ஆனால் இவங்க பார்த்தாங்கன்னு ஒன்றையே அதுக்கு காது மூக்கு வாய் வச்சு எதிர்கட்சிகள் பிரச்சாரத்தில் இறங்கிட்டாங்க. எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு ஒருவேளை மாற்றம்லாம் இல்லை, அப்படியெல்லாம் எந்த விதமான மாற்றங்களுமே இருக்காது அப்படிங்கிறத தொடர்ந்து நீங்கள் சொல்லிட்டு வரீங்க. ஆனால் இப்போ தேர்தலுக்கு பிறகு அவங்களுக்கு பெரும் தோல்வி அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லா சோசியல் மீடியாலையும் பேசுனாங்க, நியூஸ்ல எல்லாத்துலயுமே சொன்னாங்க. அதிமுக கொஞ்சம் சோதனையான ஒரு காலம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையில இல்ல எடப்பாடி கூட்டணி வைக்காம இருந்ததுதான் இந்த சோதனைக்கு, இந்த மாதிரியான ஒரு தோல்விக்கு காரணம் அப்படிங்கிறதையுமே சொன்னாங்க. ஒருவேளை ஓபிஎஸ்ஓ இல்ல டிடிவி தினகரன் தரப்பில இருந்தோ, அவர் இப்போ பிஜேபியில இருக்கார், உள்ள சசிகலாவோ மீண்டும் இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, வாய்ப்புகள் எப்பயுமே இருக்குது, ஓப்பன் தான், வைட் ஓப்பன் தான். ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் எப்படி இவங்க 3 பேருக்கு எப்படி இல்லைங்கிறேன்னா, இவங்க இப்போ பாஜக கண்ட்ரோலில் இருக்கிறாங்க. ஆமாம், 3 பேருமே அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்காங்க. 2 பேர் கூட்டணியே வச்சுட்டாங்க, ஒரு தேர்தலில் சந்திச்சுட்டாங்க. அவங்க கிட்டத்தட்ட அவங்க பாஜக என்ன சொன்னாலும் கேட்குற நிலைமையில் இருக்கிறாங்க. பாஜக ரொம்ப நாள் அதிமுக கூட்டணிக்காக இவங்களை சந்திக்கவே விட மாட்டேன்ட்டாங்க, இவங்களை மேடையே ஏற்ற மாட்டேன்ட்டாங்க. அப்போ கூட பொறுமையாக காத்துட்டு இருந்தாங்க இவங்க. அதுக்கடுத்து அதிமுக இனிமேல் வராதுங்கிறது உறுதியான பிறகு தான் இவங்களை அவங்க சேர்த்துக்கிட்டாங்க. ஸோ அதிமுகவை உடைப்பது என்பது பாஜகனுடைய ஸ்ட்ராட்டஜி, நீண்ட கால திட்டம். பாஜக அதிமுக ஒழிக்காமல் ஸ்பேஸ் இங்கே காலி. எப்பயுமே பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் ஒன்று கிடைச்சாதான் போய் உட்கார முடியும். இன்னொரு கட்சி, 2 கட்சிகள் பலமாக ஸ்திரமாக இருக்கும்போது அங்கே போய் உட்கார்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. இந்த மாதிரி ஒரு இடியாப்ப சிக்கல்ல தான் இப்போ எடப்பாடி ஒருவேளை சிக்கிட்டாரோ? இல்லை, அவர் ஒன்றும் சிக்கலை. இப்போ பாஜக திட்டமிடுது, இவங்க 3 பேரை வச்சு
அதிமுகவை சீர்குலைக்க முயற்சி பண்ணுறாங்க. தேர்தல் இது வழக்குகள் மூலமாக மேக்சிமம் எஃபோர்ட்ஸ் எடுத்தாங்க. சொன்னீங்க. ஆனா வந்து ஓபிஎஸ் அவர்கள் பாஜகவுக்கு ஆதரவாக இருந்தாங்க, டிடிவி தினகரன் அவங்க கூட ஆதரவாக சொன்னாங்க. ஆனா சசிகலா அவர்கள் வந்து இப்போ கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி அவங்களோட ஸ்பீச் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆக்ரோஷமான ஒரு ஸ்பீச்சா இருந்துச்சு. மீண்டும் எல்லாருமே ஓரணியில சேருவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து பாஜகவை சார்ந்து எந்த ஒரு ஸ்பீச்சுமே அவங்க கொடுத்த மாதிரி தெரியல. இல்லை, அது வெளிப்படையாக அவங்க சொல்ல வேண்டியது அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க வெளிப்படை அரசியலுக்கு இனி வரலை. இனி அவங்க அரசியலுக்கே வந்த மாதிரி தெரியல. இந்த கட்சி அரசியல் தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதிமுக பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க அதிகமாக. திமுக விமர்சனம் பண்ணுறாங்க, அது வேறு விஷயம். திமுக விமர்சனம் பண்ணாட்டி அதிமுக தொண்டர்களை கவர முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியும். அதுக்காக அப்பப்போ சில அறிக்கைகளை விட்டுட்டுருக்காங்க. எந்த போராட்டத்தையும் நடத்துறதில்ல, எந்த பொதுக்கூட்டத்தையும் நடத்துறதில்ல, எந்த தேர்தலையும் அவங்க நிற்க முடியாது. அரசியல் கட்சி இன்றைக்கி ஆரம்பிக்கலை அவங்க. அதனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போதைக்கு அவங்க பாஜக கண்ட்ரோலில் இருக்கிறது எப்படி சொல்கிறேன்னா, நான் பாஜக தான் அவங்கள நீங்கள் பிரச்சாரத்துக்கு போங்கன்னு சொல்கிறாங்க. ஆமாம், என்னுடைய கருத்து அதுதான். ஏன் சொல்கிறேன்னா, பாஜக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க நோக்கத்தின்படி முக்குளத்தூர் வாக்கு வங்கியை ஒன்று திரட்டுவதற்காகத்தான் சசிகலாவை களத்தில் அவங்க இறக்குறாங்க. அதனால் எப்பயுமே தன் இயல்பில் சாதியை பற்றி பேசாத சசிகலா முதல் முறையாக அதிமுக ஜாதிய கட்சின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. பிரச்சாரத்தின் துவக்கத்திலேயே அதிமுக ஒரு ஜாதிய கட்சியாக மாறி போச்சு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் ஒருங்கிணைப்பேங்கிறாங்க. எடப்பாடி அவர்களையும் நான் சேர்த்துக்கிடுவேன், என்னை வந்து பொதுச் செயலாளரை ஏற்றுக்கொள்பவர்கள் எல்லாம் என் வீட்டுக்கு வாங்க, என் தலைமை ஏற்றுக்கொள்கிறவர்கள் எல்லாம் வாங்க, நாம் ஒன்றிணையணும் 2026க்கு முன்னாடி என் தலைமையில் அவங்க கிளியராக சொல்கிறாங்க. இப்போ அந்த அறைகூலை ஏற்று ஓபிஎஸ்ஸே போகல இல்லையா? இப்போ ஓபிஎஸும் சசிகலாவும் ஒன்று சேர முடியலைங்க, அதுதான் பிரச்சனை. முதல்ல கட்சி ஒன்று சேர்றது. இல்லை, எடப்பாடி ரெடியாக இருக்கான்னு நான் வரல, அது அடுத்த கட்டம். முதல்ல இவங்க 2 பேரும் சேரணும்ல. இவங்களே வந்து பொதுச் செயலாளர் சொல்லிட்டு இருக்காங்க, அவர் இல்லைங்கிறார். சசிகலா அம்மா பொதுச் செயலாளர் இல்லை, கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டவர். அது வேற, ஒன்றிணையணுங்கிறத பொதுவாக ஒத்துக்கிறாரு. ஆனால் ஸ்பெசிஃபிக்காக வரும்போது சசிகலா அம்மா பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார், அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார் என்பது அவருடைய நிலைப்பாடு. அதை ஒரு இது உயர்நீதிமன்ற அந்த உரிமையியல் நீதிமன்றத்தில் அவர் அஃபிடவிட்டாக தாக்கல் பண்ணார். இப்போ ரொம்ப நாள் ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னாடி. அப்போ அந்த ஸ்டாண்டு டெக்ளேர்டு ஸ்டாண்ட் அவர், இவங்க பொதுச் செயலாளர் இல்லை, கட்சியோட உறுப்பினரே இல்லை, கட்சியின் உறுப்பினரை வேணால் சேர்த்துக்கலாம், பொதுச் செயலாளரை தேர்வு செய்யணும்னா பொதுக்குழுக்கு போகணும். பொதுக்குழு முழுக்க எடப்பாடியார் கையில் இருக்கு. 99% அவரோட இருக்காங்க. ஆனா இப்போ என்னன்னா, இப்போ அங்கதான் வந்து சிக்கலே அப்படிங்கிற மாதிரி இப்ப அதெல்லாம் முக்கியமான அந்த 6 அமைச்சர்கள் பேசுறதும் அதை சொல்றாங்க. ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த தேர்தலில் பார்த்தோம், நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தோம்னா அதிமுகவுக்கு கிட்டத்தட்ட ஒரு பெரும் இழப்பு அப்படிதான் சொல்லலாம். ஏன்னா இது வரைக்கும் அவங்க வந்து திமுக அனைத்து இடங்கள்லயுமே வாகை சூடியிருக்காங்க. இவங்க தான் பாதிக்கு பாதி மெஜாரிட்டி அப்படிங்கிற எதிர்கட்சியாவே எல்லா இடத்துலயுமே இருக்கக்கூடிய அதிமுக இன்னைக்கு 1% கூட இல்ல, ஒரு வாக்கு வங்கி கூட அவங்களுக்கு ஒரு சீட்டு கூட இல்ல. இல்ல, இதை விட மோசமான தோல்வியை திமுக சந்திச்சிருக்காங்க. பட் ஆனா இது அதிமுக சட்டமன்றத்திலேயே ஒரே ஒரு உறுப்பினர் தான் தேர்வு செய்யப்பட்டாங்க. ஆனா இப்ப அதிமுக ஒரு உறுப்பினர் கூட இல்லையே. சட்டமன்றத்தில் நான் சொல்றேன், நாடாளுமன்றத்தில் இப்போ திமுக இல்லாமல் பல காலம் இருக்குது, பல தேர்தல்கள் அவங்க இல்லை. அதிமுக இல்லாமல் ஜெயலலிதா காலத்தில் இல்லாமல் இருந்தது, எம்ஜிஆர் காலத்தில் 2 தான் இருந்திருக்காங்க, அதெல்லாம் இருந்திருக்குது. நாடாளுமன்றம் அது வேறு விஷயம். சட்டமன்றத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் 2014 திமுக 23% தான் வாக்கு வாங்கினாங்க, ஒரு தொகுதி கூட ஜெயிக்கலை. அப்போ பாஜக அணி 2 இடத்த ஜெயித்தாங்க. கிட்டத்தட்ட அவங்க 2ஆம் இடத்துக்கு வந்த மாதிரி அர்த்தமாயிடுச்சு. 37 இடத்த அதிமுக ஜெயித்தாங்க. ஆனால் இப்போ பாஜக அணி ஒன்றும் மேலே வரலையே, மேலே வர முடியல அவங்களால. கிட்டத்தட்ட ஒரு 28 இடத்துக்குள்ள அவங்க 3ஆம் இடத்துக்கு போயிருக்காங்களே. அது பெர்சன்டேஜுங்கிற தனியாக நின்று வாங்கினாங்க. இப்போ அதிமுக வாங்கியிருக்காங்கன்னா அவங்க வலுவிழந்த கூட்டணி, அதில் தேமுதிக வாக்குன்னா ஒரு 1-2% இருக்கு. ப்ரூவன் ட்ராக் ரெக்கார்டு அவ்வளோதானே, வாக்கில் அவங்களுக்கு தானே 21% அவங்களுக்கு வருது. ஆனால் அண்ணாமலை 11% சொல்கிறது, அவர் மொத்தமே அவங்களது 18% அவங்க கூட்டணி. அதில் மற்றவங்களுடைய வாக்கு இருக்குல்ல, அது பலமான கூட்டணி இல்லையா?
அதில் எல்லாருடைய வாக்குகளையும் நீங்கள் கவுண்ட் பண்ணீங்கன்னா இவருக்கு என்ன இருக்கும்? 5% தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த கொடாவை விட கீழே இருந்தாங்க, இந்த நோட்டாவை விட கீழே இருந்தாங்க. இப்போ நோட்டாவை விட கொஞ்சம் மேலே வந்திருக்காங்க, அவ்வளவுதான். ஆனா அதிமுகவை பார்க்குறப்போ கடந்த முறை ஒரு பலமான அணியாக இருந்த அதிமுக ஒரு கூட்டணியில சில இந்த மாதிரி குழப்பங்கள் வந்ததுனால கொஞ்சம் எடப்பாடி நிச்சயமா அது நிச்சயம் இல்லை கவனிச்சாலும் கூட அவர் மேக்ஸிமம் எஃபோர்ட்ஸ் அவங்க எடுத்தாங்க. பாமகலாம் கடைசி வரைக்கும் இவங்களோட இருக்கிறதா சொல்லிட்டு திடீர்னு வெல்ட்டி அடிச்சாங்க. அது என்ன காரணம், அதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு நமக்கு தெரியாது. பல ஊகங்கள் வருது. அவங்க பணம் வாங்கிட்டாங்க, அவங்களுக்கு அமைச்சர் பதவி தரேன்ருக்கு, மத்திய அமைச்சர் பதவி, அதெல்லாம் பார்த்து அங்கே போயிட்டாங்க. இவங்க என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் ராஜ்யசபா எம்பி நான் உங்களுக்கு தர முடியாதுனாங்க. ஏன்னா ஏற்கனவே கொடுத்தது 2 வருஷம் இருக்குது, உங்களுக்கு பெண்டிங் இருக்குது. அது முடிஞ்ச பிறகு நம்ம அடுத்து எங்களுக்கு வரும்போது அடுத்த டேர்னில் உங்களுக்கு நாங்கள் தரோம், இப்போ இந்த டேர்னில் தர முடியாது. ஏன்னா ஏற்கனவே இருக்கீங்க, நீங்கள் இன்னொரு போஸ்ட்டு உங்களுக்கு தர முடியாதுன்னு சொல்கிறாங்க. அது ஒரு காரணம். இப்படிலாம் பல விஷயங்கள்ல அவங்க லாபத்தை நோக்கி பயணம் பண்ணிட்டாங்க. அது வேறு விஷயம். ஆனால் அவங்களுக்கு ஒன்றும் ஜெயிக்கலையே, அவங்களுக்கு எங்கேயும் கெயின் கிடைக்கலையே. நான் என்ன சொல்கிறேன், இதை விட்ட மோசமாக திமுக தோத்துருக்குங்கிறேன். சட்டமன்றத்தில் எதிர்கட்சியாக வர முடியாமல் போச்சு. அவங்க அந்த தோல்விக்கான ஒரு விளக்கத்தை கொடுக்கறதுக்கு எடப்பாடி கொஞ்சம் சிரமப்படுறாரோ? ஏன்னா முக்கியமான ஒரு சிரமமும் கிடையாது. அந்த 6 பேரை பற்றி நீங்கள் திரும்ப பேசிட்டு இருக்கீங்க. அது ஒரு வதந்தி பரப்பப்படுது. அதாவது ஒரு கட்சி தொய்வடையும் போது எதிர்கட்சியினர் திமுகவும் பாஜகவும் அந்த பிரச்சாரத்தை கிளப்பி விடுவாங்க. என்ன 6 பேர் போய் அங்கே போய் பேசுறதுங்கிறது தான் உண்மை. அவங்க உள்ளே பேசினாலும் யாருக்கு என்ன தெரியும்? இவங்க உள்ளே இருந்தாங்களா? பாஜக யார் உள்ளே வச்சுருந்தாங்களா? திமுக யாரையாவது உள்ளே வச்சுருந்தாங்களா? ரகுபதி பேசியிருக்காரு, அமைச்சர். அதிமுகலாம் இங்கே வந்துருங்க அப்படின்னு சொன்னார். உங்களை பார்த்துக்கிறேன். ஆமாம். இல்லை இதெல்லாம் டிச்சிங் ஏடிஎம்கே தான். அதிமுக எந்த அளவுக்கு அழுத்த முடியும்? ஒரு சின்ன தோல்வி பின்னடைவை சந்திச்சிருக்காங்க, ஒரேடியாக அழுத்திடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி அதிமுகவை அழிக்கணும் என்பதில் பாஜகவும் திமுகவும் அந்த புள்ளியில் ஒன்று சேரும். என்னுடைய கருத்து அதுதான். அந்த பிரச்சாரம் அதனால தான் 2 பக்கமும் வருது. பாஜகவும் திமுகவும் சேர்ந்து அட்டாக் பண்றாங்க, சேர்ந்து அவங்களை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த புள்ளியில் அவங்க இணைகிறாங்க. அதான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கேன். இப்போ இல்லை, அது வெளிப்படுது. இப்போ வெளிப்படுது. ஆனா திமுக என்ன சொல்றாங்க, இன்னுமே அதிமுக பாஜகவோட தான் இன்னுமே அந்த உறவுல இன்னுமே தான் இருக்காங்க. அதையும் சொல்லிட்டே இருக்கிறாங்கன்னா அதையும் சொல்லிட்டே இருக்கணும். சிறுபான்மையினர் அவங்க பக்கம் போயிடக்கூடாது, தங்கள் பக்கத்திலே இருக்கணும். சிறுபான்மையினர் அங்கிட்டு போயிடுவாங்கிற பயம். அதனால் அதை சொல்லிக்கிட்டே அது பிரச்சாரம் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அதிமுக திரும்ப 2026 கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலே என்ன சொல்ல முடியும்? அவங்க பாஜக விமர்சனம் பண்ணுறாங்க, அண்ணாமலையோட கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபடுறாங்க, நேரடியாக மோதல். இபிஎஸ்ஸே பேசிட்டாரே, எடப்பாடி அவர்களே பேசிட்டாரே, பதில் சொல்லிட்டாரு. பாஜக குறித்து அந்த ஸ்பீச் வர்றப்போ என்னன்னா அதுக்கான பதில் சொல்றதுல முதல்ல ஜெயக்குமார் அவர்கள் தான் அதிகமான பதிலை கொடுத்துட்டு. அது அவர் தான் அஃபீஷியல் ஸ்போக்ஸ் பர்சன். ஆனால் எடப்பாடி கொஞ்சம் சொல்லலாம், சொல்லியிருக்காரு, இந்த இதில் சொல்லியிருக்காரு. அவர் ஏன் பேரை சொன்ன உடனே என்ன சொல்கிறாங்க, அண்ணாமலைக்கெல்லாம் இவர் பதில் சொல்லணுமான்னு கேட்குறாங்க. சொல்லாட்டியும் சொல்ல மாட்டேங்கிறாருங்கிறாங்க. சொன்னால் அவர் அண்ணாமலைக்கெல்லாம் போய் கீழே இறங்கி இவர் பதில் சொல்லணுமான்னு இப்படியும் கேட்பாங்க, அப்படியும் கேட்பாங்க அரசியல். ஆனால் நீங்கள் இவங்க திட்டமிட்டு அதிமுகவை சீர்குலைப்பதற்கான முயற்சியில் திமுகவும் பாஜகவும் தீவிரமாக இறங்கியிருக்காங்க. நீங்கள் அவங்களுடைய இந்த சோஷியல் மீடியா போஸ்டிங்ஸ் எல்லாம் பார்த்தா தெரியும், அவங்க என்ன மாதிரியான பிரச்சாரத்தை அதில் கட்டவிழ்த்து விடுறாங்க, நல்லா தெரியும். திட்டமிட்டு செய்கிறாங்க. ஆனால் இவங்க 2 பேரும் எதிர்த்து தான் அவங்க நிற்கிறாங்க. அதுதான் ஒரு இக்கட்டான நிலைமை. இப்போ நீங்கள் ஹிஸ்டாரிக்கலாக வரலாற்று ரீதியாக அதிமுக எப்பயுமே இந்த மாதிரி ஒரு பின்னடைவை சந்தித்ததில்லை. நீங்கள் சொல்கிறீங்க 3ஆம் இடத்துக்கு போயிட்டாரு, 7 இடத்துல. 7 இடத்துல திமுக 2014 தேர்தலில் 3ஆம் இடத்துக்கு போனாங்க. இவங்களும் வருவாங்க 20% வாங்கியிருக்காங்களே. அண்ணாமலையால் 11% பொய் தான் சொல்கிறாரு, 5% தான் அண்ணாமலை. 5% அண்ணாமலை தான் அவர் பேரே வச்சுருக்கேன். அவர் இப்போ 11 பொய் சொல்கிறதே 11 தான் சொல்ல முடியும். இவங்க 21% சாலிடாக வச்சுருக்காங்களே. எதிர்கட்சி இவங்க தானுங்க, 2ஆம் இடத்துல இவங்க தானே இருக்காங்க. இல்லை அப்படியே கிடையாது. நான் கீழே விழலை, ஏன் மீசையில் மண் ஒட்டுறதுக்கு பல பேர் சகதி ஒட்டுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அதுதான் அப்படிதான் அதிமுக சொல்லுது. சார் இப்போ பார்த்தா நாம் தமிழர் அவங்களோட ஒரு அதிமுக கூட்டணி வைக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள்லாம் வருது. சாட்டை துறைமுகம் அவருடைய அந்த கைதாகம் நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? ஏன்னா அவர் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி குறித்து கொஞ்சம் தப்பா பேசியிருந்தாங்க,
அப்படி சொல்லி அவங்க கைது பண்ணியிருந்தாங்க. அதுக்கு வந்து அதிமுக தரப்புல வந்து கடும் கண்டனத்தை வந்து தெரிவிச்சுதான் ஜெயக்குமார்ல ஆரம்பிச்சு எடப்பாடியார் எல்லாருமே வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இது சாட்டை அந்த கைதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? விமர்சனங்கள் பண்ணால் அவங்கள நாங்கள் அரெஸ்ட் பண்ணுவோம்னா அது ஜனநாயகமா? இல்ல அது கொஞ்சம் அதிக ஒரு விமர்சனம் அப்படிங்கிறது தனிப்பட்ட முறையில தாக்குதல்ங்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி திமுக தரப்புல சொல்றாங்க. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி திமுக தரப்பில் பேசாத பேச்சா? அது ஒரு கட்டுக்குள்ள இருக்கா? அவரையும் நீக்குனாங்க இல்லையா? அவரும் ஜெயிலுக்கு தான் நீக்கி இப்போ எங்கே இருக்காரு? திரும்ப எங்கே இருக்காரு? கட்சிக்குள்ளே தானே இருக்காரு. நீக்கிறதுங்கிற ஒரு நாடகம், அவ்வளோதான். அவர் நீங்கள் அவரை அரெஸ்ட் பண்ணி அவரை உங்கள் கட்சியில் சேர்க்கவே கூடாது. அவர் பேசின பேச்சு பெண்களை பற்றி அவ்வளோ இழிவாக பேசினார். சாட்டை துரைமுருகன் வந்து அவர் எப்பயுமே நாம் தமிழர் கொஞ்சம் அதீதமாக தான் பேசுவாங்க. சீமான் என்ன சொல்கிறார்? நான் அதை விட பேசுகிறேன், என்ன அரெஸ்ட் பண்ணுங்கிறார். ஏன்னா அது வந்து அரசியலில் திமுக பேசாத பேச்சா? இப்போ எடப்பாடி பழனியை பற்றி பாதம் தாங்கி பழனிசாமிங்கிறாரு. இதெல்லாம் இருக்குல்ல. இவங்க நாகரிகமாக பேசலையே, ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க. சசிகலா காலில் விழுந்தார், சேலையை தூக்கி பார்த்தாருன்னு, சேலையை தூக்கி பார்த்துருக்கலான்னு சொல்லி இது உதயநிதி எடப்பாடியை பற்றி சொல்கிறார். அவ்வளோ அதோட கேவலமான விமர்சனம் தான் இருக்குது. சொல்லுங்கள், அதோட கேவலமான விமர்சனம் தான் இருக்குது. அவ்வளோ அசிங்கமாக அநாகரிகமாக விமர்சனம் செஞ்சாங்களே இவங்கெல்லாம். அப்படி இருக்கும்போது இவங்க அதை பொறுத்துக்கணும் அந்த விமர்சனங்கள். இல்ல அது என்னன்னா, ஒரு முன்னாள் முதலமைச்சர் இருக்கிறப்ப அவர் மறைஞ்சிட்டார் அப்படின்னாலே அவங்கள வந்து நம்ம அது எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, நம்ம தமிழருக்குன்னு ஒரு பண்பாடு இருக்கு இல்லையா? என்னதான் சொல்லுவோம், அவர் மறைஞ்சிட்டார், அவர் மரியாதைக்குரியவர் அப்படின்னு சொல்லி அவங்கள விமர்சனம் பண்ண மாட்டாங்க. அதிமுக அதை வந்து பண்ண மாட்டாங்க அப்படின்னு இருக்கிறப்போ, ஸோ அதனாலதான் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். இல்லை, அது முன்னாள் ஒரு இறந்தவங்களை பற்றி நம்ம அவதூறு பேச வேண்டியது இல்லைங்கிறது பொதுவான ஒரு அபிப்பிராயம். பட் எல்லாரும் அதை ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லையே. அவங்களை விமர்சிக்கிறது தவறுன்னு சொல்லி எந்த சட்டம் சொல்லுது? இறந்தவர்களை விமர்சிப்பது தவறுன்னு சொல்லி மரபு இருக்குது. ஆனால் ஏதாவது சட்டம் இருக்குதா? அவர் மரபை மீறுறாங்க அவங்க. அதை என்ன செய்ய முடியும்? அதுக்கு சட்டத்தில் தண்டிக்க முடியாது. நீங்கள் இப்பயே விடுதலை பண்ணாங்க, அப்படி தான் கேட்குறேன். இவ்வளோ எதிர்ப்பு வந்தோன்னே ஏன் விடுதலை பண்ணாங்க? ஏன் விடுதலைக்கு என்ன காரணமா சார்? அவர் ஜாமீன் கூட பண்ணலை, அரெஸ்ட் பண்ணாங்க, விடுதலை பண்ணிட்டாங்க. என்ன காரணம் சார்? அதே நம்ம அவங்க தான் சொல்லணும் காரணம். நிச்சயம் பயந்துட்டாங்க. அது விமர்சனமாக எடுத்துகிட்டு போகும்போது அவங்க பயப்படுறாங்க. இல்லை, என்டிகே மட்டும் அதை எதிர்க்கல, அதிமுக எதிர்க்குது, தேமுதிக எதிர்க்கிறாங்க. நீ பல கட்சிகள் எதிர்க்கும்போது அவங்க அது நமக்கு எதிராக போயிட்டோம் பயப்படுறாங்க. ஏற்கனவே பல விஷயங்கள் அவங்களுக்கு எதிராக போயிட்டுருக்குது. ஒரு விஷயமும் இப்போ இதுவும் நமக்கு எதிராக போயிட வேணாம்னு சொல்லி அவங்க கார்டடாக ஒரு எடுத்துருக்கணும் இந்த முடிவை நான் நினைக்கிறேன். அவசரப்பட்டு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அவசரப்பட்டு இப்போ வெளியிடுறாங்க. ஆனால் அவரோட அரெஸ்ட் பார்த்தவையானால் ஜெயக்குமார்ல ஆரம்பிச்சு எடப்பாடி எல்லாருமே வந்து கடும் எதிர்ப்பை சொல்லியிருந்தாங்க. இதுல சமீபத்திய ஒரு செய்திகளும் வந்து பரவலா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒருவேளை நாம் தமிழோட அதிமுக கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க கூட கடந்த முறையான நேர்காணல சொன்னீங்க, கிட்டத்தட்ட அதிமுக இப்போ வந்து நாம் தமிழ் அந்த ஸ்டாண்ட் தமிழ் தேசியத்தை கொஞ்சம் வளர்க்கறதுக்கான விஷயத்தை கொஞ்சம் முன்னெடுக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தீங்க. ஸோ ஒருவேளை ரெண்டு பேரும் கூட்டணி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? நிச்சயமா இருக்கு. அவங்க நேச்சுரல் அலைஸ் நான் சொல்றேன். ஏன்னா அதிமுக கவைக்கு உதவாத இந்த திராவிடம்ங்கிற அந்த ஐடியாலஜிலேருந்து வெளியே வந்து திராவிட நாடுன்றது பெரியார் வந்து நான் மதிக்கக்கூடிய பெரியார் அவர் தவறாக கண்டுபிடித்த ஒரு கண்டுபிடிப்பு, ஒரு தத்துவம். அதில் எம்ஜிஆர் திமுக பாடினார். அது அவர் கண்ணதாசன் எழுதின பாடல், அவர் வாயிச்சார். அது அண்ணா தான் இவர் வரிச்சார். பிறகு அண்ணாயிசம் தான் சொல்லி திராவிடத்துக்கு அவர் பெருசாக தூக்கி பிடிக்கல. எம்ஜிஆர் வெளியே வந்த பிறகு அண்ணாயிசம் தான் வச்சுக்கிட்டாரு. அண்ணாயிசம் என்பது மாநில சுயாட்சி தான். அண்ணா திராவிட நாடு கோரிக்கை கைவிட்டார். அப்போ அதுக்கு பின்னாடி அது அந்த இடத்துல என்னத்தை வச்சார்? மத்தியில் சுயாட்சி, மாநிலத்தில் கூட்டாட்சி, மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சின்னு சொன்னார். அப்படி தானே சொன்னார். அந்த கூட்டாட்சி தத்துவத்தை வலியுறுத்தி தான் அண்ணா வந்து கோஷம் குறைச்சார். அதை எம்ஜிஆர் அதான் அண்ணாயிசம் சொன்னார். அதான் எங்களோட கோட்பாடு சொன்னார். அப்போ எம்ஜிஆர் காலத்திலே திராவிட கொள்கைகள்லேருந்து அதிமுக கொஞ்சம் தானே விலக்கி கொண்டது. ஏன்னா திராவிடம்ங்கிறது ஒரு பொய்யான தோற்றம்ங்க. திராவிடம்ங்கிறது ஒரு ரேஸ், 4 மொழி குடும்பங்களை ஒன்றிணைத்த ஒரு ரேஸ்னால் இனக்குழு. இந்த ரஷ்யாவில் ஆட்சி செய்த ஜார்ஜ் ஸ்டாலின் அவர் என்ன சொன்னார்? ஸ்டாலின் என்ன சொன்னார்னா, என்ன சொல்லியிருக்காருன்னா, ரேஸ் இஸ் நெவர் அன் யூனிஃபையிங் ஃபோர்ஸ். இனக்குழு என்பது பல மொழிகள் பேசக்கூடிய மக்கள் ஒன்றிணைய முடியாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளாக்காரன் நமக்கு தண்ணி தர மாட்டேங்குது. இதெல்லாம் திராவிட நாடுக்குள்ளே தான் வர்றாங்க, திராவிடத்துக்குள்ளே தான் இவங்கெல்லாம் வர்றாங்க. ஆந்திரா அணை கட்டுறான், பாலாறு நமக்கு தண்ணி விடாமல் இருக்கிறது. கர்நாடகா தண்ணி தர மாட்டேங்கிறான், டேம் கட்ட போகிறேங்கிறான். கேரளாவும் நான் டேம் கட்ட போகிறேங்கிறான், தண்ணி தராமல் இருக்குது. தமிழகத்துக்கு தண்ணி வராமல் இருக்கிறதுக்கான
தீவிர முயற்சிகள் அவங்க இறங்குறாங்க. எப்படி திராவிடம்ங்கிறது ஒரு ரேஸ் ஒன்றாகும்? பட் ஆனா நம்ம ஆனால் அதே ஸ்டாலின் என்ன சொல்கிறார், ஜோசப் ஸ்டாலின் என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய புத்தகத்தை நேஷனாலிட்டி கொஸ்டிங்கிற புத்தகத்தை என்ன சொல்கிறார், ஏ குரூப் ஆஃப் பீப்புள் ஸ்பீக்கிங் தி சேம் லாங்குவேஜ் லிவிங் இன் ஏ கான்டிகுவஸ் ஏரியா கான்ஸ்டிடியூட் எ நேஷனாலிட்டி. அதாவது ஒரு குழு மக்கள், ஒரு மொழி பேசக்கூடியவங்க, ஒரு தொடர்ச்சியான நிலப்பரப்பில் வசிக்கக்கூடியவங்க ஒரு தேசிய இனமாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு பிரிந்து போகும் உரிமை வீட்டில் உள்ளிட்ட எல்லா உரிமையும் அவங்களுக்கு இருக்குதுன்னு சொல்கிறார். அது தேசிய இனம்ங்கிறார். தேசியம், இந்த மொழி தான் வந்து மக்களை இணைக்குங்கிறார். அவர் சொல்கிற மதம் இணைக்காது. மதம் இணைக்குமா? பாகிஸ்தானையும் பங்களாதேஷையும் மதம் இணைக்க முடியல. மதம் என்பது யூனிஃபையிங் ஃபோர்ஸ் இல்லை, ஒரு மொழி தான் வந்து மக்களை இணைக்கும். அது அவங்க ஒரே தொடர்ச்சியான நிலப்பரப்பில் இருக்கும்போது. அந்த வகையில் தமிழ்நாட்டுக்கு உகந்த கொள்கை என்பது தமிழ் தேசியம்தான், தேசிய இனம்தான். தமிழர்கள் என்பது தேசிய இனம். அதை இப்போ எடப்பாடியார் காலத்தில் அவங்க அதிகமாக வலியுறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருவேளை இதை இப்படி பார்க்கலாமா? ஏன்னா திராவிட கொள்கையை, அண்ணாயிசம் கொள்கையை வலியுறுத்தி அதே அதிமுகவுக்கு இப்போ நாம் தமிழருடைய அந்த தமிழ் தேசியம் தேவைப்படுகிறது. அதிமுகவுக்கு தொடர்ச்சியாக திராவிடம் தேவைப்படாது. அதுக்கு அர்த்தம் என்ன இருக்குது? திராவிட மாடல்னா என்னன்னு கேட்டால் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்கிறாரு, சமூக நீதிங்கிறார். இல்லை, திராவிடத்தால் வாழ்ந்தோம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை, திராவிடத்தால் எங்கே வாழ்ந்தீங்க? மற்ற 3 பேர் உங்களோட இல்லையேங்க. நீங்கள் திராவிட நாடுன்னு எப்போ சொன்னீங்க? அவங்க பிரிஞ்சு போயிட்டு தனி மொழி ரீதியான மாநிலங்கள் வேணும்னு சொல்லி போராடி போனாங்கல்ல. இன்னும் அவங்களோட நமக்கு எல்லா தகராறுகள் இருந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இவர் நீங்கள் திராவிடம்ங்கிறது என்னன்னு கேட்டால் திராவிட மாடல்னா சமூக நீதிங்கிற அப்படி தான் சொல்ல முடியும். திராவிடம்னா 4 இந்த தென்னிந்திய மாநிலங்களை உள்ளடக்கிய ஒரு சித்தாந்தம்னு ஸ்டாலினால் சொல்ல முடியுதா? சொல்ல முடியலையே. இட் இஸ் எ ரேஸ்ன்னு சொல்ல முடியுதா? அது ஒரு இனக்குழுன்னு சொல்ல முடியுதா? அதில் ஒரு பகுதி தான் தமிழினம் சொல்லுவார் அவர். அர்த்தமில்லாத கோஷம் அது. அதை அதிமுக அதுலேருந்து, குறிப்பாக எடப்பாடியார் காலத்தில் அவங்க அதுலேருந்து விலகி தமிழ் தேசியம் கோஷத்தை முன் வச்சாச்சு. நாங்கள் மத்தியில் ஆட்சி செய்யக்கூடிய தமிழகத்துக்கு வஞ்சனை செய்த காங்கிரஸையும் பாஜக ஒன்றா எதுக்குறோம் சொல்லிட்டு மாநில உரிமைகளுக்காக தொடர்ந்து நாங்கள் குரல் கொடுப்போம் சொல்லிட்டு அப்போ அவங்க ஒரு ஃப்ரேமுக்கு வந்துட்டாங்க. அந்த ஃப்ரேமில் தான் சீமான் இருக்கிறார் தேசியம். அதுக்குள்ளே அவங்களுக்குள்ள சின்ன சின்ன மாறுபட்ட கருத்துக்கள் அதெல்லாம் இருக்கும். சீமான் வந்து மது விலக்கு உடனே கொண்டு வரணும், கள்ளுக்கடையில் திறக்கணுங்கிறாரு. கள்ளுக்கடையை திறந்தாலும் போதைப்பு பழக்கம் போகாது. மது விலக்கை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரத்தான் முடியும். உடனடியாக கொண்டு வந்து அது அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸுக்கு போயிடும், கலாச்சாரம் அதிகமாகிடும். அது அந்த மாதிரி அதிமுக அதான் சரி. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மூட மாட்டேங்கிறீங்களே. அதிமுக மூடினாங்க, 1600 கடையை மூடினார். 2014 ஜெயலலிதாம்மா கள்ளுக்கடைகளை, சாராய கடைகளை பதிப்படியாக குறைப்போன்னு சொன்னாங்க. அது அமல்படுத்தினாரா இல்லையா? 4 வருஷத்தில் 1600 சாராய கடைகளை மூடினார், டாஸ்மாக் கடையில். நீங்கள் என்ன பண்ணீங்க? டக்கு செய்ய சொல்லலை உங்களை, டக்குன்னு செய்ய சொல்லலை. டக்குன்னு செய்வோன்னு 16 சொன்னீங்க, உடனே மூடிடுவோம். நீங்கள் அதிமுக ஆட்சியில் கள்ளுக்கடைகளை டாஸ்மாக் முழுமையாக மூடணும்னு சொல்லி போராட்டம் நடத்து. ஆலைகளை நாங்கள் மூடிடுவோம், எங்கள் ஆலைகளைன்னு சொன்னீங்க. மது உற்பத்தி ஆலைகளை நாங்கள் மூடுவோன்னு சொன்னீங்க. இளம் விதவைகள் தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருக்காங்கன்னு சொன்னீங்க. அதுக்கு டாஸ்மாக் தான் காரணம் நீங்கள். ஆனால் நீங்கள் மூடவே இல்லையே, மூட மாட்டேங்கிறீங்களே. அதை எப்படி விரிவுபடுத்துறதுன்னு பார்க்குறீங்க? பார்களை அதிகப்படுத்துகிறீங்க. டாஸ்மாக் கடையில் ஒரு பக்கம் மூடுறீங்க, ஒரு பக்கம் பார்களை அதிகமாகப்படுத்துறீங்க. ஏன்னா கியாஸ்க்கு வச்சு பெரிய பெரிய மாலில் விநியோகம் பண்ண பார்க்குறீங்க. ஏற்கனவே கல்யாண வீடுகள்லையெல்லாம் நாங்கள் விநியோகம் பண்ண போகிறோன்னு சொன்னீங்க. அது கொஞ்சம் உங்கள் கூட்டணி கட்சிகளையே அது ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் போன உடனே அதை நிறுத்தி வச்சுருக்கீங்க. டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்கை நீங்கள் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. 46,000 கோடி ரீச் பண்ணிட்டோம், இந்த பட்ஜெட்டில் வரக்கூடிய பட்ஜெட்டில் 50,000 கோடி ரீச் பண்ணணும்னு சொல்லுங்கள். அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் அதிகமாக டார்கெட் 5 கோடி நீங்கள் கூட்டிகிட்டே போகும்போது நீங்கள் இப்போ சாராய டாஸ்மாக் மூடுவீங்களா? மது கொள்கை என்னது உங்கள் கொள்கை? இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒருவேளை நாம் தமிழரும் அதிமுகவும் இணைந்தால் 2026 வெற்றி வாய்ப்பு இருக்குது. ஓரளவுக்கு வெற்றி வாய்ப்பு கொஞ்சம் இருக்கும். உதாரணமாக இப்போ இந்த தேர்தலில் இவங்க இணைந்திருந்தால் என்ன ஆகும் சொல்கிறாங்க. அவங்க 5 இடங்களை ஜெயிச்சு வாங்கின வாக்குகள் அடிப்படையில் 2 கட்சியும் என்ன வந்திருக்குங்கிறது. அதே மாதிரி 31 இடங்களில் முதலிடத்துக்கு, சட்டமன்ற இடங்களில் தொகுதிகள் முதலிடத்துக்கு வந்திருப்பாங்கன்னு சொல்லுங்கள். இப்போ தேமுதிகவும் அதிமுகவும் சேர்ந்து 10 இடத்துல தான் வந்திருக்காங்க. இது 33 இடமா கூடுறதுக்கான வாய்ப்பு நாம் தமிழரோட சேர்ந்துருந்தால் இருக்குங்கிறாங்க. ஸோ
அது இப்போ ஒரு இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே கெயின் இருக்குது. ஆனா சட்டமன்றங்கிறது பெரிய கெயினாமா. ஆனா இவ்வளவு தூரம் பிளான் போட்டு எல்லாமே செம்மையா செயல்படுத்த போறாங்க அதிமுக அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில, சோ நீங்க சொல்ற மாதிரி அது வந்து 2026ல தான் நமக்கு தெரிய வரும் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது. இந்த நேரத்தில் நிகழ்ச்சியில இருந்து உங்கள் நேரத்தை ஒதுக்கி கொடுத்து கருத்துக்களை வழங்கியமை மிக்க நன்றி சார்.